இனிய காலை வணக்கம் நண்பர்களே. திருப்பதி வெங்கடாஜலபதியை கூப்பிடாம நம்ம அங்கே போக முடியாது அப்படிம்பாங்க. 2026 துவக்கத்தில் ஒரு முறை, இந்த மே மாத துவக்கத்தில் ஒரு முறை என்று 2ஆம் முறையாக அவர் அழைப்பு. போயிட்டு வர வழியில் காளஹஸ்தி போயிட்டு வந்தேன். காளஹஸ்திக்குள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சது. கண்ணப்பர் சரித்திரம் உள்ளே நுழைஞ்ச உடனே மனசுக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த மூவர் தேவாரம் இருக்கிற பதி அது. காளஹஸ்தி கோயிலுக்குள்ளே போனதுல இருந்து நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே போச்சு. ஏன்னா நம்ம க்யூவில் கொஞ்சம் மெதுவாக படிப்படியாக தானே போகிறோம். அப்போ ஆனால் மனசுடைய வேகம் ரொம்ப அதிகம். அதில் ஒரு அதாவது மூவர் தேவாரம் சொல்கிறதா காளஹஸ்தி சரித்திரம் சொல்கிறதா என்ன ஏதுன்னு யோசிக்கிறப்ப இதுக்கெல்லாம் மீறி ஒரு ஆதார பாடலை முதல்ல சொல்லிடலாம், அப்புறம் அடுத்த பதிவுகளில் மற்றதை சொல்லலாம்னு சொல்லிட்டு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்று சொல்கிறேன். உள்ளம் புகுந்து எனை உயர்வடைய செய்தனை, புறமே திரிந்தனை பொற்கழல் சூட்டி, நிறமே புகுந்தனை நின்மலன் ஆக்கி, அறமே புகுந்து எனக்கு ஆரமுது ஈந்த, திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே. ஐயோ, நீ இவ்வளவு பிரமாதமாக என்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திட்டே அப்படின்னு நான் ரொம்ப உன்னுடைய திறமை, உன்னுடைய தன்மையை நினச்சி ரொம்ப வியந்து திகைச்சு போயிட்டேன் அப்படிங்கிறார். அதாவது இது எப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு திருமூலர் திருமந்திரம் வழியாக நமக்கு ஒரு கேள்வி பதில் ஒரு பயிற்சி மாதிரி ஒன்று. இப்போ நாம் நான் இல்லை யாராக இருந்தாலும் தொடக்க காலத்தில் ஒரு அறியாமையில் உழந்துக்கிட்டு இருக்கோம். இறை உணர்வு கம்மியாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், வெளி உலகத்தில் வீணாக திரிஞ்சு உண்டு உறங்கி இப்படி பொழுது போயிட்டுருக்கு. இல்லை எனக்குன்னே வச்சுங்களேன். அப்போ இறை உணர்வு இல்லாதவன் அறியாமையில் தவிக்கிறேன், வெளி உலகில் வீணே தெரிகிறேன். அப்போ இறைவா சிவனே என்னை ஆட்கொண்டாயே, அதான் முதல் லைனு. உள்ளம் புகுந்து என்னை உயர்வடைய செய்தனை, அதான் முதல் லைன். உன் பொன்கழல் அணிந்த அடிகளை என் தலைமேல் பதிய செய்தாய், என் மனதில் புகுந்து என் மன அழுக்குகளை போக்கினாய், நான் புனிதனானேன், புண்ணிய பொருளாக நீ புத்தியில் என்னோட புத்தியில் நீ இருக்கப்பா, உயிர் அழிக்கும் அமுது என நான் அமுது எனக்கு நீ சாப்பிட கொடுத்த, உண்ணத்தை கொடுத்தாய், என்னை வழியை ஆட்கொண்டாய், இந்த உன் தன்மை மகத்தான விஷயம், இதை எண்ணி நான் திகைச்சு நிற்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டு. அதை நான் ஒரு வாட்டி படித்து நிறுத்திடுறேன். உள்ளம் புகுந்து என்னை உயர்வடைய செய்தனை, புறமே திரிந்தனை பொற்கடல் சூட்டி, அதாவது உன்னுடைய காலடி என்னை விழுக வச்சு, நிறமே பொன்னிறம்னா மார்பில் நீங்கள் மனசுன்னு வச்சுக்க, நிறமே புகுந்தனை நின்மலனாக்கி, அறமே புகுந்து எனக்கு அமுது ஈந்த, திறம் ஏது என்று எண்ணி உன்னுடைய தன்மையை எண்ணி திகைத்து இருந்தேனே. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன், இவ்வளவு ஈஸியாக சிவனை அணுகலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.